பர்வதமலை அடிவாரத்திலிருந்து படியேறும் இடம் 1100 படிகள். தமிழ் பெண்டிக்காக ஜோதீஸ்வரன். தற்பொழுது நேரம் 12. பர்வதமலை பயணம் என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போளூர் அருகே அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக மற்றும் சாகச மலையேற்ற பயணமாகும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4560 அடி உயரத்தில் உள்ள இம்மலையின் உச்சியில் பிரசித்தி பெற்ற மல்லிகார்ஜுன சுவாமி சிவன் திருத்தலம் அமைந்துள்ளது. சித்தர்கள் வாழும் இடமாக கருதப்படும் இந்த மலைக்கு செல்வது ஒரு த்ரில்லான அனுபவத்தை தரும். மலையின் உச்சியில் பழமையான ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் சிவன் கோவில் உள்ளது. அனுமன் தூக்கி வந்த சஞ்சீவி மலையின் ஒரு துண்டுதான் இந்த மலை என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. பக்தர்கள் தாங்களாகவே மலையுச்சிக்கு சென்று இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது இங்குள்ள தனிச்சிறப்பு. பர்வதமலை அடிவாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோயில் மற்றும் அருள்மிகு வனதுர்க்கையம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளன. மலையேற்றத்தை தொடங்கும் முன்பாக பக்தர்கள் இந்த அடிவார கோயில்களை தரிசித்துச் செல்வது வழக்கம். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக பர்வதமலையில் இருந்து மூத்த செய்தியாளர் கந்தசாமி ஜோதீஸ்வரன்.
தமிழ்நாடுலும் சரி எல்லாத்துலேயும் நந்தி பகவான் இருக்காருனாக்கா நம்ம சாதாரணமாக தான் நந்தி பார்க்க முடியும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் நந்தி காலடியில் ஒரு தலை இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னாக்கா தட்சிண யாகம் பண்ணும்போது வீரபத்ர தோன்றினார் இல்லையா, அந்த காட்சி வந்து நிகழ்வு இங்கே தான் நடந்திருக்கு போகுது. ஏன்னா அதனுடைய தலை வந்து நந்தியுடைய கால் பகுதியில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வீரபத்ரர் பக்கத்தில் தட்சிண ஆட்டு தலையோடு நிற்கிறாரு. கபால மாலையோட பகவான் காட்சி இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து ஆதிசக்தி இருக்கிறாங்க. இந்த பக்கம் திரிசூலம் இருக்கு, கையில் அருவா வச்சிருக்காரு. அந்த கோலத்தில் இங்கே காட்சி கொடுத்துருக்காரு. இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான், வேற எங்கேயுமே வந்து நந்தி இந்த வடிவில் நந்தி எங்கேயும் பார்க்க முடியாது. அதான் இங்கே சிறப்பு. வந்து இருக்கிற லிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் வந்து பூஜை செய்கிறாங்க, இன்னி வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அங்கே லிங்கமும் குடிலிங்கம் தான், மேலே இருக்கிறதும் ஒரு குடிலிங்கம் தான். மேலே இன்னும் வந்து நைட்டு 12 மணிலாம் பாருங்கள், மேலே போய் உட்காந்து நல்லா தியானத்தில் இருந்தீங்கன்னாக்கா பஞ்சவாத்திய சத்தம் கேட்கும். மேலே பஞ்சவாத்திய சத்தம் நல்லா கேட்கும். அந்த காற்றுல ஓம்ன்ற நாதமும் கேட்கும். அங்கே ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அது மேலே போனீங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் வந்து வாசல். இங்கே ஐயனுக்கு வாசல் கிடையாது. நேராக போனால் அம்பாள் தான் உள்ள மூலஸ்தானத்து உள்ளே போக முடியும். ஏன்னா இங்கே அம்பாளோட ஆதிக்கம் தான், பர்வத வர்தினி. நேராக உள்ளே போனீங்கன்னா ஐயா வந்து தியானத்தில் உள்ளே இருக்கும். அங்கே சைடில் ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அங்கே போய் நின்னீங்கன்னா காது கட்டிங்கன்னா அப்படியே அவ்வளோ நாதம், அந்த நாதம் கேட்கும், ஓம்னு நாதம் கேட்கும் காற்றுல. நீங்கள் எத்தனை தடவை போயிட்டு வர்றீங்க? கணக்கில்லை. மாதம் ஒரு 108 மாதம் ஏறி இருக்கு ஐயா. கணக்கில்லை. ஆமாம், கணக்கில்லை. கணக்குப்படி ஒரு 108 மாதங்கள்லாம் வந்து மேலே ஏறிருக்கோம். போயிட்டு வளர்பிறை பஞ்சமி தான் நாங்கள் ஏறுவோம், மற்ற நாள் ஏற மாட்டோம். அமாவாசை கழிஞ்சு வளர்பிறை பஞ்சமியில் ஏறி அங்கே மாதம் நாங்கள் யாகம் பண்ணியிருக்கோம். 108 மாதம் யாகம் பண்ணியிருக்கோம். அதனால் வளர்பிறை பஞ்சில் நிறைய நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். ஆமாம், பகவானே மிலையை அங்கே அது மாதிரி இரவு மாதம் போய் வந்து வனத்தில் வந்து டைம் மாற்றிட்டாங்க. காலை 5க்கு மதியம் 1 மணிக்கு. இப்போ 5 மணிக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். மூலிகை மழை ஆயிரங்கண மூலிகை சம்பந்தப்பட்டது. இது பெரிய மகத்துவம் ஒரு மூலிகை. இந்த கஞ்சி தான் காலையே போகுது. இது மூலிகை கஞ்சி. இது உட்காந்து பாருங்க, ஒரு பேர் அது சாம்பார் ரசம் மோர் இடத்துல வச்சுருக்கோம். அது 5 மணிக்கு கேட்டால் மணி 5 தான் சாப்பிட ரெடி ஆகிடுது. கொஞ்சம் மழையே ஐயா ட்ரெஸ்ஸிங் போட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரமாக வெளியில் கடைகள்லாம் எடுத்துட்டாங்க. வெளியே கடை கிடையாது, வெயிலும் தண்ணி கிடையாது. மேலே ஆசம் ஒரு குறிப்பிட்ட நேரம் அன்னதானம் கொடுப்பாங்க. 3 நேரம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஊரில் மட்டும் வெளியே ஆசம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு இடம் போய் அன்னதானம் கொடுத்து கேட்டது கிடையாது. இந்த பௌர்ணமியும் 1000 மக்கள் வராங்க. இப்போ தான் 100 ஆண்டு காலமாக கூட்டம் கஞ்சி போச்சு. ஏன்னா வனத்துறை வந்து கட்டுப்பாடு வந்ததுனா அதெல்லாம் கஞ்சி போச்சு. இந்த கோயில் சிவபெருமன் எப்படி வராது, எப்படி பொருள் கொடுக்குறாரு, எப்படி வெளிப்படுறது, இவ்வளோ மட்டும் உனக்கு திருவண்ணாமலை பெரிய கோவிலில் வந்து எங்கே போனால் டாக்டர் வசதி, சாப்பாடு வசதி. இந்த சிவமலை வசதியாக இடத்துல உனக்கு இது ரொம்ப சக்தி பெற்ற மலை, சாதாரண மலை கிடையாது. உலகத்திலேயே அதிசயமான மலை சஞ்சீவி பருவ மலை. இந்த மலையை தொட்டாலே ஒரு நல்ல காலம். இந்த மலை காட்டி ஒரு கொடைப்பணி வேணும். அதே சமயத்தில் மலையேறி வந்து இந்த இடத்துல உலகத்தில் வரலாம், அவர் கடவுள் சக்தி தான் நடக்குது. அதே நடக்கிறதுக்கு வேண்டிய பேர் வந்து தேடி வந்து அரிசி மனசார வேண்டுறவங்க நிச்சயம். ரொம்ப விசேஷமானது. எல்லாம் கண்டிப்பாக ஒரு முறை கண்டிப்பாக போய் வரணும் ஐயா. அப்புறம் சொல்லுங்க, நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு, அது சொல்லுங்க. ஒரு முறையாவது போயிட்டு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஸ்தலத்துக்கு வராங்கனாக்கா இந்த மொபைல் எடுத்துக்கிட்டு பாட்டு போட்டுனாலாம் போகக்கூடாது. நமச்சிவாய மந்திரம் சொல்லிகிட்டே போகணும். எல்லாம் காதில் ப்ளூடூத் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் விஷயங்களுக்கு ஊர் கதையில் குடும்ப கதைலாம் பேசினா மழை எடுத்தனா. எப்பவுமே ஒரு ஸ்தலத்துக்கு வரணும்னாக்கா அந்த ஸ்தலத்தினுடைய அந்த பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு போனாலே போதும், அந்த புண்ணியம் கிடைச்சிடும். கண்டிப்பாக சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும், அதுதான் முக்கியம். நம்ம மனுஷ ரூபின கடவுள் மாதிரி சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும் இங்கே இந்த இடத்துல. ஆனால் சிரத்தையோடு போகணும். ஐயா சொல்கிறாங்க, இந்த இரும்பு பாதை பைரவர் கூட்டிகிட்டு போகிறது எங்கேயா? இங்கேருந்தே இப்போ நம்ம பச்சைமோக்கிலேருந்து அழைச்சிட்டு போவார் ஐயா பைரவர். ஆமாம், பைரவர். அந்த அப்போல்லாம் வந்து இந்த பாதைலாம் கிடையாது. அப்போ வெறும் புல் மாதிரி தான் இருக்கும், நடந்து போகிற ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே பச்சைமோக்கில் ஆரம்பிக்கும் போது பைரவர் கூட வந்துடுவார், கூட நம்ம கூடயே வருவார். நீங்கள் அவருக்கு எதுவுமே கொடுக்கணும் அவசியமே இல்லை. கடப்பா வரைக்கும் கடப்பாறை வரைக்கும் போனீங்கன்னா அது வரைக்கும் வருவார்.
திருப்பி அங்கிருந்து வரவங்களுக்கு அங்கிருந்து வழி துணையா வருவார் கூட. இப்பயும் இருக்கு. இப்பயும் இருக்கு. இப்பயும் ஒரு சில பேர் கூட போறாரு. ஏன்னா மக்கள்லாம் அதாவது யாரு அதான் சொல்றேன்னு எல்லாருமே வந்து பகவான் நாமத்தை ஜபிச்சுன்னு போறவங்களுக்கு கூட கண்டிப்பா கடவுள் கூட வந்து பைரவ ரூபத்துல கூட வருவார். சரிங்க. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய ஐயா. சிவாய நம. சரி, இதை எடுக்கலாம் இல்லையா? உள்ள கூட எடுத்துங்க. விதியை மீறி போகக்கூடாது. நாமளே சொல்றோம், சொல்லிட்டு நாமளே போகக்கூடாது. இது இந்த மேல இருக்காங்களே. சரிங்க ஐயா. என் பேர் ஞானம். இது நான் ஒரு 3 வருஷமா இருக்கேன் சாமிங்க. இது அடிவாரம், இவன் பாதம், இந்த இடத்துல இருக்கிறேன். இதுதான் ஆரம்ப படி. இதான் ஆரம்ப படி. எத்தனை படி இருக்கு? 1263 படி. அதுக்கப்புறம் அதுக்கு அண்ணாண்ட பாறை, கடப்பாறை பாறை, ஏணிப்படி இதெல்லாம் இருக்கு. மேலே சிவன். இப்போ எத்தனை நேற்று பௌர்ணமிக்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்க ஐயா? ஒரு 1000 பேர் போயிருப்பாங்க. இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டாங்க? இப்போ போய்க்கிறோங்களா? இன்னைக்கு ஒரு 100 பேர் தான் போய்க்கிறாங்க. நேற்று போனவங்கெல்லாம் வந்துட்டாங்க. நேற்று போனவங்களாம் வந்துட்டாங்க. மழை பெய்யுதா ஐயா? மழை இன்னைக்கு 3 நாளா இல்லை சாமிங்க. சரி. அது முன்ன மழை பெஞ்சிச்சு, 3 நாளா இல்லை. அது முன்ன 2 நாள் மழை பெஞ்சிச்சு. சரிங்க ஐயா. என் பேருங்களா உடங்களாமான ஐயா? இல்லையா, இது சொல்லுங்க. சங்காச்சாரியார் அவர் வரும்போது சொல்லுவாராம், மலை கிரிவலம் வரும்போது உள்ள மலை ஏறினாலும் வந்தாருங்களாம். வரும்போது அவர் கண்ணுக்கு பிடிக்கு ஒரு லிங்கமா தென்படுதான். இந்த மலையை எடுத்து வைக்கிற காலடிலாம் லிங்கமா தோணுன்னு சத்தியமா நான் வந்து மலை ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுற்றி வந்து அந்த இந்த மலை சுற்றின்னு வந்து வெளிதாங்கீஸ்வரன் போகும்போது அங்கே உட்காந்துட்டாரான் வரத்துல. அன்றைக்கி நைட்டு பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தாரான். ஏன் நீ வரல மலைக்கு? இல்லை, மலையே நீங்கள் லிங்கமாக இருக்கும்போது நான் எப்படி அங்கே வந்து ஏறுறது உங்கள் மலை காலை வச்சு? அதனால் வந்து நான் எங்கேயும் எப்போ மலை ஏற மாட்டேன். அதனால் அங்கேயே வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாராம் பகவான். மகா பெரியவா அவரே சொன்னது வார்த்தை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு புனிதமான இந்த மலை வந்து பிடிக்க ஒரு லிங்கம்.